வீடியோவில் மேத்ஸில் எண்ணியல் சாப்டர்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 + 2 + 3 + 4 டேஷ் டேஷ் கொடுத்து +20 கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா n × n + 1/2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20. இப்போ 20 + 1/2. இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 20 × 21/2. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 1 2 5 2 20. இப்போ கூட்டினீங்கன்னா 210. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம், இது வேறு மாடல், அடுத்த மாடல். ஆனால் சேம் இதே ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ இந்த நம்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 21 22ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பர் இருக்கா 20ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 1 + 2 + 3 + 100. இதுக்கு ஃபஸ்ட்டு கூடுதல் கண்டுபிடிக்கணும். -1 + 2 + இந்த நம்பருக்கு முந்தின நம்பர் என்னன்னு சொல்லிட்டு போடணும், 19. ஸோ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100, இதுக்கு என்னோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 19. இப்போ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n × n + 1/2 மைனஸ் n × n + 1/2. இப்போ பார்த்தீங்கன்னா 100 × 100 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 101 வரும் /2. இதில் பார்த்தீங்கன்னா 19 × 19 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 20/2. இதை டிவைட் பண்ணுங்கள். இப்போ 2 2 5 2 20. 2 2 5 2 10 50. இப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 101ஓட 5 பெருக்குனீங்க அப்படின்னா 505ன்னு வருமா? அப்போ 0 ஆட் பண்ணுங்கள். 5050 மைனஸ் 190. 19 10 பெருக்குனீங்கன்னா 190/2. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து /2. இதில் வராது, இதில் நம்ம அடிச்சிட்டோம்ல. இப்போ கழிச்சிங்க அப்படின்னா 4860. ஸோ இதை வந்து ஆன்சர். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து 4860. நெக்ஸ்ட்டு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒற்றைப்படை எண்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ L = 31 லார்ஜ் வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ L + 1/2 the whole square. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ எல்லோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 31 + 1/2 the whole square. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 32/2. இப்போ 2 2 16 2 32ன்னு வருமா? இப்போ 16 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் போட்டுருவோம். 16 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 256. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஒற்றைப்படை எண்களுக்கு இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சம், இப்போ ஒற்றைப்படை எண்கள்லேயே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்து இடையிலேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வேறு அடுத்தடுத்த நம்பர்லேருந்து இந்த மாதிரி 11 13 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒற்றைப்படை எண்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1 + 3 + 5 99க்கு ஒரு கூடுதல் கண்டுபிடிக்கணும். -1 + 3 + இந்த இதுக்கு வந்து கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம்.
சாரி, இப்போ 11 இருக்கு இல்லையா, 11க்கு முன்னாடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ அந்த நம்பரை வந்து எடுத்துக்கக்கூடாது, 9ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ l + 1/2 the whole square minus l + 1/2 the whole square. இப்போ இதோட எல்லோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 99, இதுக்கு எல்லுக்கு வந்து 9 வரும். இப்போ 99 + 1/2 the whole square minus 9 + 1/2 the whole square. இப்போ இதெல்லாம் அடிங்க. இப்போ 100/2ன்னு வருமா, 100/2 the whole square minus 10/2 the whole square. I 2 10, I 2 10. இதை நீங்கள் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2500 - 25 = 2475. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த மாடல் பாருங்கள் அப்படின்னா, இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரில் அடுத்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், n × n + 1 2n + 1/6. இதுதான் இரட்டைப்படை எண்களுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. n × n + 1 2n + 1/6. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து என்னோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வேல்யூ வந்து 25. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா 25ன்னு வருமா? இப்போ என்னோட 25ஓட 1 கூட்டினீங்க அப்படின்னா 26. 25 2 தடவை போட்டிங்க அப்படின்னா 50. 50 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 51/6. இப்போ இதை 1 6 6. இப்போ அதை அடிச்சிங்க அப்படின்னா 2 6ன்னு வரும். இதில் அடிப்போமா, 1 3 3, 7 3 21 வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5525. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஸ்கொயர்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்த மாடலில் இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆன்சர். இப்போ இடையில இந்த மாதிரி நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சேம் முதல்ல சொன்ன மாதிரியே தான். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 35 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஓகே 2 ஸ்கொயர். இதுக்கு முந்தின உள்ள நம்பரை தான் எடுத்துக்கணும். அப்போ 11 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். n × n + 1 2n + 1/6 மைனஸ் திரும்ப n × n + 1 2n + 1/6. இப்போ என்னோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 35ன்னு இருக்கா. அப்போ 35 அது கூட 1 கூட்டிங்கன்னா 36 வரும். நெக்ஸ்ட்டு 71/6 மைனஸ் 11 அடுத்து வந்து 11 வந்து இதோட பெருக்குனீங்க 1 கூட்டினீங்க அப்படின்னா 12 × 23/6. இப்போ இதை அடிங்க 6 6 6 36. இப்போ 35ஐயும் 71ஐயும் பெருக்குவோமா, 35ஐயும் 71ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 1 5 5 3 7 35 3 3 21 21ஓட 3 கூட்டினீங்க அப்படின்னா 24/5 8 4 2 2485 வரும். இது கூட 6 வந்து பெருக்குனீங்கன்னா 5 30 8 48 48ஓட 3 கூட்டினீங்க அப்படின்னா 51 4 24 24 கூட 5 கூட்டினீங்கன்னா 29 2 12 14. 14910.
14,910 மைனஸ் இப்போ இது எப்படி அடிக்கலாம், 1 6 2 12. இப்போ 2 23 பார்த்தீங்க அப்படின்னா 46 வருமா, 46 கூட 11 பெருக்கினீங்க அப்படின்னா 506. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 14,404. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு 1 cube 2 cube இந்த ஸ்கொயர்டில் வந்து பார்த்தோம். 1 cube 2 cube 3 cubeன்னு வரும். இந்த மாடல் சம்க்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × n + 1/2 the whole square சொல்லலாமா. இப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 20 × 21/2 the whole square is equal to இப்போ 2 2 2 20. இப்போ 210 வருமா. இப்போ 210 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 21 × 21 பெருக்குனிங்க அப்படின்னா 441 வருமா. இப்போ 441 2 0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. இப்போ 1 cube 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, நம்ம இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இது இடையில நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போமா. சேம் அதே தான். எப்படின்னா 1 cube 2 cube 28 cube கண்டுபிடிக்கணும். மைனஸ் 1 cube 2 cube 10 cube. ஓகேவா. இப்போ ஃபார்முலாவில் ஈஸியாக இதே ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 28 × 28ஓட 1 கூட்டினீங்க அப்படின்னா 29ன்னு வருமா. பை 2 the whole square மைனஸ் 10 10ஓட 1 கூட்டினீங்க 10 × 10ஓட 1 கூட்டினீங்கன்னா 11 பை 2 the whole square. இப்போ இதை டிவைட் பண்ணுவோம் நம்ம. 1 2 2 10 1 2 2 4 2 8. இப்போ 14 29 பெருக்குனீங்க அப்படின்னா 406ன்னு வரும். 406 ஸ்கொயர். இது வந்து 5 11 பெருக்குனீங்க அப்படின்னா 55 ஸ்கொயர். இப்போ 406 2 தடவை வந்து பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 16,4836 மைனஸ் 3025ன்னு வரும். இப்போ இதிலேருந்து இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 16,018 வரும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. இப்போ அடுத்த மாடலில் இன்னொரு மாடலில் ஒரு சம் பார்ப்போம். இப்போ 5 + 11 + 17ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவரை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி இப்போ ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் ஃபார்முலா பார்த்தோம். 8 + 1/2 the whole square. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு எப்படி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 5. இதான் ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கோங்க. எல்லோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 95. சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L - A/D + 1. இப்போ எல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா 95 மைனஸ் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5/D + 1. டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, D எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 11லேருந்து 5 கழிச்சிங்க அப்படின்னா 6. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து அடுத்த ஸ்டெப் செய்வோம். n = இப்போ 95லேருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 90. 90 பை டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துச்சு 6 + 1. இப்போது 1 6 மீதி எவ்வளோ வரும் 3 வருமா. 5030. அப்போ என்னோடய வேல்யூ = 16ங்கிறது கண்டுபிடிச்சது. இப்போ தான் நம்ம வந்து என்னோடய வேல்யூ வந்து 16ங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம என்ன ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். Sn = n/2 a + L. இப்போ என்னோடய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16/2ன்னு கண்டுபிடிச்சோமா. ஏயோட வேல்யூ 5 + 95. இப்போ 2 2 8 2 16. இப்போ 5 95 கூட்டினீங்க அப்படின்னா 100ன்னு வருமா. அப்போ 8 × 100 = 800. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.